Chapter 12 Structured Query Language DML Commands Data Manipulation Commands. இதில் வந்து என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேபிள் பண்ணுறோம். டேபிள் வந்து என்ன செஞ்சாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும், டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து என்ன செய்யலாம், வேல்யூஸை வந்து ஆட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் ஸ்ட்ரக்சர், டேபிளோட ஸ்ட்ரக்சரையோ ஸ்கீமாவையோ என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணியானோம். கிரியேட் பண்ண பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், வேல்யூஸை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த DML கமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இன்சர்ட், டெலிட், அப்டேட். இதை என்ன செய்யலாம், இதை கொடுத்து இன்சர்ட்டோ டெலிட்டோ அப்டேட்டோ கொடுத்து டேபிளில் உள்ள ரோஸை வந்து என்ன செய்ய முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். இதெல்லாம் DML கமெண்ட்ஸ். இதெல்லாம் இன்சர்ட், டெலிட், அப்டேட். இந்த DML கமெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், DML கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா டேபிளையோ இதையோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும், DML கமெண்ட்ஸை என்ன செய்ய முடியும், இன்சர்ட்டோ டெலிட்டோ அப்டேட்டோ பண்ண முடியும். இப்போ இன்சர்ட் கமெண்ட் இது வந்து என்ன செய்யும், நியூ ரெக்கார்டையோ அல்லது நியூ டேட்டாவையோ இன்சர்ட் பண்ணுறோம். இதோட சிண்டாக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் லிஸ்ட், வேல்யூஸ் கொடுத்து வேல்யூஸ். இப்போ இன்சர்ட் கமாண்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், இதெல்லாம் என்னது காலம் நேம்ஸ். வேல்யூஸ் இது அட்மிஷன் நம்பருக்கு உள்ளது 100, அஷிஷ் நேமுக்கு, எம் ஜெண்டருக்கு, 17 ஏஜுக்கு, சென்னை பிளேஸுக்கு. தென் இன்னொரு என்ன செய்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸு, வேல்யூஸ் 102 ஆதர்ஷ், எம் 18 டெல்லி. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகிடும், 2 ரெக்கார்ட்ஸ் வந்து டேபிளில் போய் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டேபிளை எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டேட்டா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்த செகண்ட் டேட்டா. இந்த 2 ரெக்கார்டுமே எதில் போய் ஆட் ஆகிருக்கும், டேபிளில் போய் ஆட் ஆகி இருக்கும். இதை மாதிரி இருக்கும் இந்த டேபிள் வந்து. எந்த டேபிள், ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் வந்து இந்த 2 இன்சர்ட் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாடலில் இருக்கும். இப்போ டேட்டா வந்து எல்லா காலத்துக்கும் கொடுக்கணும்னா காலம் நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா காலத்துக்கும் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை. ஆர்டர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆர்டரில் கொடுத்துருந்தோமோ அதே ஆர்டரில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர், தென் நேமு, தென் ஜெண்டரு, தென் ஏஜ், தென் பிளேஸ். இதே ஆர்டரில் இன்சர்ட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா நம்ம என்ன கொடுக்க வேண்டியதில்லை, காலம் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். முதல் உள்ள செட்டு காலம் நேம்ஸ் செட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லா வேல்யூஸும் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆர்டரும் என்னது இம்பார்ட்டன்ட். கொடுத்தோம்னா நமக்கு என்ன கொடுக்க வேண்டியதில்லை, காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது வந்து என்ன செஞ்சிடும், இன்னொரு ரெக்கார்டை ஆட் பண்ணிடும். இப்போ இந்த ரெக்கார்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் வந்து எப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். இப்போ டேபிளில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டு ஆட் டேட்டா ஒன்லி இன் சம் காலம். சம் காலத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டா வந்து கொடுக்க போகிறோம். அதாவது எல்லா காலமுக்கும் என்ன செய்யலை, டேட்டா கொடுக்கல, சில காலத்துக்கு மட்டும் தான் கொடுக்கும். கொடுக்காத காலத்துக்கு என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கும், நல் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த இன்செட்டில் அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ் 3 காலம் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 3 காலத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். 3 வேல்யூ மட்டும் கொடுப்போம். இதில் அட்மிஷன் நம்பருக்கு 103 எடுத்துக்கணும், நேமுக்கு ஆயுஷ் எடுத்துக்கணும், பிளேஸுக்கு டெல்லி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த இன்செட் கமாண்டுக்கு அட்மிஷன் நம்பருக்கு 104 எடுத்துக்கணும், நேமுக்கு அபிநாந்த் எடுத்துக்கணும், பிளேஸுக்கு சென்னை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் டிஃபால்ட் வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கணும், 18 எடுத்துக்கணும். டிஃபால்ட் வேல்யூ வந்து ஜெண்டருக்கு வந்து எம்மோ, ஏஜுக்கு வந்து 18 எடுத்துக்கிறோம். இப்போ ஏன் நமக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம என்னென்னா கிரியேட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, டிஃபால்ட் வந்து என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், 18 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஜெண்டர் வந்து என்ன செஞ்சுருக்கோம், எம்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு என்ன செய்யும், டிஃபால்ட் வேல்யூவை வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கலைனாலுமே என்ன எடுத்துக்கிறோம், வேல்யூஸ் நம்ம கொடுக்கலைனாலுமே ஜெண்டருக்கு வந்து என்னது எம்மோ, ஏஜுக்கு 18. இங்கே நம்ம என்ன கொடுக்கல, ஜெண்டரும் ஏஜும் கொடுக்கல. அதனால் எம்மும் 18 என்ன எடுத்துக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிறோம். இப்போ டேபிள் வந்து இந்த 2 ரெக்கார்டையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை மாடலில் இருக்கும். ஏன்னா ஃபீல்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் கமாண்டில் கொடுக்காத ஃபீல்ட்ஸுக்கெல்லாம் ஒன்று டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், இல்லைன்னா நல் வேல்யூவை எடுத்துக்கிறோம். இப்போ டிஃபால்ட் வேல்யூ கொடுத்ததுனால நம்ம என்ன எடுத்துக்கிச்சு, இந்த எம்ஐயும் 18 எடுத்துக்கிச்சு. இப்போ சப்போஸ் அங்கே டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலைன்னா அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், நல் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். டெலிட் வந்து என்ன செய்யணும்னா பெர்மனன்ட்லி ரிமூவ்ஸ் 1 or more ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் தி டேபிள். டேபிள்லேருந்து என்ன செய்யும், ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறது, ரோவை ரிமூவ் பண்ணும். ஃபீல்டு பர்டிகுலர் ஃபீல்டை இல்லை, என்னதான் இது பண்ணோம், ரிமூவ் வந்து ரோஸாக தான் ரிமூவ் பண்ண முடியும் டெலிட் கமாண்டில்.
ஃபீல்டு ஆர்குமெண்ட் வந்து அதனால் தேவையில்லை. இது ரோவை பற்றி ஃபுல்லாக டீல் பண்ணுறதுனால, ஒரு சிங்கிள் ரோவை ஃபுல்லாக டீல் பண்ணுறதுனால ஃபீல்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஃபீல்டு ஆர்குமெண்ட் கொடுக்க மாட்டோம். சிண்டாக்ஸ் வந்து delete from table where condition. இது இந்த டேபிள் நேமில் உள்ள டேபிளை ரிமூவ் பண்ணு, அதில் உள்ள ரோஸை ரிமூவ் பண்ணு, பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகாத இதை மட்டும் ரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அட்மிஷன் நம்பர் 104ங்கிற ரோவை மட்டும் டெலிட் பண்ணு. delete from student where admission number equal to 104. அப்போ இதில் என்ன இருக்குது? 104 அபினான் இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து என்ன ஆகிடும்? டெலிட் ஆகிடும். இந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த ரெக்கார்டு டெலிட் ஆகிடும். அப்போ எப்படி இருக்கும்? டெலிட் பண்ணதுக்கு அப்புறம்னா டேபிள் வந்து நமக்கு பார்த்துக்கோங்க, இதில் எத்தனை இருக்கும்? 3 4 5. இப்போ அபிநந்த் இல்லாமல் 1 2 3 4 ரோஸ் மட்டும் இருக்கும். தென் வந்து எல்லா ரோஸையும் டெலிட் பண்ணணும்னா delete star from டேபிள் நேம் கொடுத்துருவோம். delete star from student. இது வந்து என்ன செஞ்சிடும்? ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் உள்ள எல்லா ரோஸையும் என்ன செஞ்சிடும்? ஸ்டார் கொடுத்துட்டோம்னா எல்லா ரோஸும். அப்போ எல்லா ரோஸும் என்ன ஆகிடும்? டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிடுச்சுன்னா டேபிள் வந்து என்ன ஆகிடும்? எம்டி ஆகிடும். ஏன்னா இப்போ டேபிளே ரிமூவ் பண்ணலாம் ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளே ரிமூவ் பண்ணலாம் ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் கமெண்ட் வந்து சம் டேட்டா வேல்யூவை அல்லது எல்லா டேட்டா வேல்யூவும் என்ன செய்ய முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு டேபிளில் உள்ள ஒரு ரோ ரெக்கார்டையோ அதாவது ஒரு ரோவையோ அல்லது மோர் தென் ஒன் ரோவில் உள்ள டேட்டாவையோ போய் என்ன செய்ய முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். அப்டேட் கமெண்டில் வந்து வேர் கிளாஸை யூஸ் பண்ணி எந்தெந்த ரோஸ்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லுவோம். செட்டுங்கிறத யூஸ் பண்ணி செட்டுங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி நியூ டேட்டா என்னங்கிறத சொல்லுவோம். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ, காலம் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ. இந்த நியூ வேல்யூலாம் இது பண்ணிக்கோ. வேர் கண்டிஷன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் இந்தந்த காலத்தில் போய் என்ன செஞ்சுக்கோ? இந்த நியூ வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 20 வேர் பிளேஸ் ஈக்குவல் டு பெங்களூர். இப்போ நம்ம பார்த்தோம்னா அப்டேட் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை அப்டேட் பண்ணு, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் அப்டேட் பண்ணு. எந்த காலத்தில் போய் சேஞ்ச் பண்ணு? ஏஜுங்கிற காலத்தில். ஏஜுங்கிற காலத்துக்குள்ள நியூ வேல்யூ வந்து என்னது? 20. எந்த கண்டிஷன்லனா பிளேஸ் வந்து பெங்களூருங்கிற ரோவில் போய் ஏஜில் போய் 20 சேஞ்ச் பண்ணு. அப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு எந்த ரோ மட்டும் தான் பெங்களூர் இருக்குது? 102 அக்ஷித் மேல் 17 பெங்களூர். இதில் மட்டும்தான் என்ன இருக்குது? இந்த கண்டிஷன் பெங்களூர் பிளேஸ் வந்து பெங்களூர் இருக்குது. அப்போ இந்த ரோவில் தான் போய் சேஞ்ச் நடக்கணும். எந்த காலத்தில் சேஞ்ச் நடக்கணும்? ஏஜுங்கிற காலத்தில். ஏஜுங்கிற காலத்தில் 17க்கு பதிலாக என்ன போய் ஸ்டோர் ஆகிடும்? இந்த 17 எடுத்துகிட்டு 20 போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ அப்டேட் டேபிள் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்களா 20 வந்துருச்சா? 20 வந்துடுது. இது அப்டேட் ஸ்டேட்மெண்ட். தென் வந்து அப்டேட் கமாண்ட் வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸையும் என்ன செய்ய முடியும்? அப்டேட் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் மல்டிபிள் ஃபீல்ட்ஸையும் அப்டேட் பண்ண முடியும். மல்டிபிள் அசைன்மெண்ட் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு செட் கிளாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செட் கிளாஸ் கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 18. ஏஜுங்கிற காலத்தை சேஞ்ச் பண்ணிக்கோ. கமா பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. பிளேஸுங்கிற காலத்தை சென்னையை மாற்று. வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 102. அப்போ அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 102 எங்கே இருக்குது? இந்த ரோவில் இருக்குது. இதில் என்னென்ன காலத்தில் நான் அஃபெக்ட் பண்ணணும்? ஏஜுங்கிற காலத்தில் அஃபெக்ட் பண்ணணும். இங்கே என்ன வரணும்? 18 வரணும். தென் இந்த பெங்களூருங்கிற இடத்துல சென்னைன்னு மாறணும். இந்த ரெண்டுமே என்ன ஆகிடும்? ஒரே சமயத்தில் சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல 18 வந்துடும், இந்த இடத்துல சென்னை வந்துடும். இப்போ பார்த்தா வந்துருச்சா 18 சென்னை. இதை மாதிரி அப்டேட் டேபிள் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? மோர் தென் ஒன் காலத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் சம் அடிஷ்னல் DDL கமெண்ட்ஸ்.